أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள் அல்லாஹ் மனித குலத்திற்கு வழங்கியிருக்கிற பேரருட்கொடைகளில் மிகச்சிறந்த அருட்கொடையாய் திகழ்வதுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அற்புதமான இஸ்லாமிய மார்க்கம். இஸ்லாத்தில் முஸ்லிம்களாக வாழ்கிற நாம் இறைவனை ஆழமாய் நம்பியவர்களாகவும் இறைவனின் கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டவர்களாகவும் இறைவன் எவற்றையெல்லாம் நம் வாழ்க்கையில் வழிகாட்டியாய் காட்டித் தந்திருக்கிறானோ அவற்றை பேணி நடப்பவர்களாகவும் எந்த காரியத்தை செய்யக்கூடாது, இது உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் எப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் விளக்கி இருக்கிறானோ அப்படிப்பட்ட மோசமான காரியங்களிலிருந்து விலகி நடப்பவர்களாகவும் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். பரவலாய்
நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழலை கவனத்திலே கொண்டால் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகள் விஷயத்தில் ஓரளவிற்கு இறை அச்சத்தோடு தக்குவாவோடு சரியான நேரத்தில் தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் ரமலானுடைய மாதத்தில் நோன்பை பேணுபவர்களாகவும் ஏழைகளாய் வறியவர்களாய் இருந்தால் அவர்களை கண்டு அதிகமாய் அள்ளி கொடுப்பவர்களாகவும் நம்மில் பெரும்பாலான முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள். அதிலே சிலர் விதிவிலக்காய் இறை கட்டளைக்கு மாற்றமாய் நடந்தாலும் ஓரளவு அல்லாஹ்வை அஞ்சி நடக்கிற முஸ்லிம்களுக்கு இந்த காரியங்கள் விஷயத்தில் பேணுதல் இருக்கிறது. ஆனால் மிக முக்கியமாய் அல்லாஹ் எவற்றை பேணி நடக்க வேண்டும் என்று சொல்கிறானோ அந்த விஷயத்தில் மிக பெரும் அலட்சியம் இருப்பதை நாம் கண்கூடாய் பார்க்க முடிகிறது. அந்த விஷயத்திலே பாரதூரமாய் நடப்பதையும் பார்க்க முடிகிறது. இன்னும் ஒருபடி மேலாய் சொல்வதாயிருந்தால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டம் என்பது அறிவியலின் உச்சத்தை எட்டி இருக்கிற காலகட்டம். பக்குவம் இல்லாத பருவங்களை கடந்து வருகிற காலகட்டம். பிள்ளைகளின் வளர்ப்பாய் இருந்தாலும் அவர்களை பராமரிக்க வேண்டிய விஷயங்களாய் இருந்தாலும் இவைகளை எல்லாம் கண்கொத்தி பாம்பாய் மிக உன்னிப்பாய் கவனிக்க வேண்டிய ஒரு காலகட்டம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டம் நெருப்பு கங்கை கைகளிலே வைத்திருந்தால் ஒரு மனிதன் எவ்வாறு துடிப்பானோ அந்த அளவிற்கு நிகரான ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இத்தகைய காலகட்டத்திலே அல்லாஹ் எந்த விஷயத்தை நீ மிக கவனமாய் பேண வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானோ அந்த விஷயத்தில் மிகப்பெரும் வெற்றிடமும் அலட்சியமும் இருப்பதை நிதர்சனமான உண்மையாய் நம்மால் பரவலாய் காண முடிகிறது. சமூக வலைதளங்களை நீங்கள் பார்க்கலாம். முன்னரெல்லாம் இது போன்ற நிகழ்வுகளும் வீடியோக்களும் வந்திருக்கிறதா என்று தேடி பார்த்தால் கூட இல்லாத ஒரு சூழல் தான். ஆனால் சமகால நிகழ்வுகளை நீங்கள் கண்டால் உயிருக்கு உயிராய் நேசித்து உயிரையே கொடுக்கிற அளவிற்கு மிகுந்த சிரமத்தை அனுபவித்து எந்த அளவிற்கு உச்சகட்ட சிரமம் என்று உலகமே, மருத்துவமே, அறிவியல் உலகமே ஒப்புக்கொள்கிற அப்படிப்பட்ட சிரமத்தை எல்லாம் எட்டி மரணத்தின் வாசல் கதவை தட்டிவிட்டு மீண்டு வருகிற ஒரு மிக கடுமையான சிரமத்திற்கு உள்ளாக்கப்பட்டு ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தால் அந்த பிள்ளையை வளர்த்தெடுத்ததற்கு பிறகு அந்த குழந்தை, அந்த ஆணோ பெண்ணோ வளர்ந்ததற்கு பிறகு உயிரை கொடுப்பதற்கு தயாராக இருந்த அந்த பெற்றோர்கள் குறித்து மிக பெரும் கவலையும் கடுமையும் காட்டுவதை நம்மால் காண முடிகிறது. பெற்றோர்கள் விஷயம் குறித்து இந்த கால சமய சூழலில் ஒவ்வொருவரும் நாம் தெரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். சமீபத்திலே ஒரு வீடியோ வெளிவருகிறது. மிகப்பெரும் ஒரு மில் உரிமையாளர் தாப்பனார், வயதான தந்தை தான், மகனை தன்னுடைய கம்பெனியிலேயே வேலைக்காக வைத்திருக்கிறார். அடுத்த வாரிசு அவன் தான். பேச்சுவார்த்தை நடக்கிறது. சொத்தின் முழு சொத்தையும் தன் மீது எழுதி வைக்க வேண்டும் என்று மகன் விரும்புகிறார். ஓரளவு தந்தை நம்பிதான் பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார். தகவலாக கூறுகிறார், நான் உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் அல்லது உயிர் பிரிகிற தருவாய் நெருக்கத்தில் தான் உனக்கான சொத்துக்களை எல்லாம் நான் எழுதி வைப்பேன் என்கிறார். வாய் தகராறு கை கலப்பாய் மாறி அந்த வயதான தந்தையை கடுமையான முறையில் தாக்கிய சம்பவங்கள் கடந்த காலத்திலே நாம் கண்டோம். அதற்கு முந்தைய மாதத்திலே நீங்கள் பார்க்கலாம். ஒரு வயதான பெற்றோர் மகன் வீட்டிலே இல்லை
பிள்ளை வேலைக்கு செல்கிறான், மருமகளாய் இருக்கிற மனைவியாய் இருக்கிற அவள் மாமியாரை பாதுகாக்க வேண்டிய இடத்தில் இருக்கிற மருமகள் அமர்ந்திருக்கிற அந்த வயதான மூதாட்டியை, தன்னுடைய மாமியாரை ஓங்கி ஒரே தள்ளி விடுகிறார். நிலை படிக்கட்டிலே மண்டை மோதப்பட்டு அப்படியே சாய்கிறார் அந்த தாய். இன்னொரு சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம். அதற்கு முந்தைய ஒரு 3 மாதம் நெருக்கத்தில் தான் வாசலிலே நின்று கொண்டிருக்கிற மாமியாரை ஓங்கி ஒரே தள்ளாய் தள்ளி நடு ரோட்டிலே வீதியிலே தள்ளி விடுகிறார். பின் தலை அப்படியே அடி விழுகிறது. கடுமையான முறையில் அவள் அப்படியே சாய்ந்து விடுகிறார். இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் தொடர்ச்சியாய் வந்து கொண்டிருப்பதை நீங்கள் கண்கூடாய் பார்க்கிறீர்கள். நமக்கான படிப்பினை என்ன? இதிலிருந்து உலகம் அறிந்து கொள்கிற செய்திகள் என்ன? குறிப்பாக இஸ்லாமியர்களாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? வெறுமனே நாம் நினைக்கிறோம், ஏதோ மார்க்கம் தெரியாதவன் எட்டி உதைக்கிறான், கழுத்தை பிடித்து தள்ளுகிறான். இல்லை, முஸ்லிம்களே, இஸ்லாமியர்களே, குழுமியிருக்கிற மாணவ செல்வங்கள், இளைஞர்கள் ஒவ்வொருவரும் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். மார்க்கம் தெரியாதவன் பெற்றோரை மதிக்கவில்லை என்று சொன்னால், இஸ்லாத்திலே இல்லாதவன் மதிக்கவில்லை என்று சொன்னால் அது தனி. ஒரு முஸ்லிமாக இருப்பவர் கூட, இஸ்லாத்தில் இருப்பவர் கூட பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை விஷயத்தில் மிக அலட்சியமாய் இருப்பதை காண்கிறோம். ஒன்றை ஆழமாய் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். பெற்றோரை யார் கண்ணியப்படுத்துகிறானோ, யார் சிறப்புப்படுத்துகிறானோ, யார் பெற்றோருக்கு பணிவிடை செய்கிறானோ, அவர்கள் நல்லடியார்கள் என்ற பட்டியலுக்கு கீழ் வருவார்கள். சாதாரண பதவி அல்ல. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் குறித்து நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். கெஞ்சுகிறார், கதறுகிறார், துடிக்கிறார். ரப்பே, முடி நரைத்து விட்டது, எலும்பு பலவீனம் அடைந்து விட்டது, மனைவியாகி விட்டார், இருந்தாலும் பிள்ளையை கொடு என்று கேட்கிறார். குழந்தையை கொடுக்கிறான். சாதாரண குழந்தை அல்ல, பெயரை வைத்தே ஒரு குழந்தை அல்லாஹ் கொடுக்கிறார். உலகத்தில் அல்லாஹ் பெயர் வைத்து வழங்கிய ஒரு பேர் அற்புதம் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். அந்த யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் குறித்து அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பேசுகிறான். யா யஹ்யா குதில் கிதாப பிகுவா. குழந்தையாய் பிறந்ததற்கு பிறகு வேதத்தை பலமாய் பற்றி பிடித்துக் கொள் என்று அல்லாஹ் சொல்கிறான். பிறகு அல்லாஹ் சொல்கிறான், வஆதைனாஹுல் ஹுக்ம ஸபிய்யா. குழந்தை பருவத்திலேயே உனக்கு ஞானத்தையும் கல்வியையும் நாம் கற்றுக் கொடுத்தோம். பிறகு அல்லாஹ் சொல்கிறான், வஹனானம் மின் லதுன்னா வஸகா. பிறகு உமக்கு தூய பண்பையும் ஜகாத் கொடுக்கிற கடமையையும் உமக்கு நாம் வழங்கியிருக்கிறோம். பிறகு அல்லாஹ் சொல்கிறான், வகான தகியா. நீர் அல்லாஹ்வை அஞ்சி நடக்க வேண்டும். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வபர்ரம் பிவாலிதை. உம்மை பெற்றோருக்கு பணிவிடை செய்வதற்காகவும் தான் படைத்திருக்கிறோம், உருவாக்கி இருக்கிறோம். குழந்தையாய் பிறந்ததற்கு பிறகு வேதத்தை கொடுக்கிறான், ஞானத்தை கொடுக்கிறான், அல்லாஹ்விற்கு பயந்து நடக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், உனக்கான முக்கியமான கடமை நீ பெற்றோருக்கு பணிவிடை செய்ய வேண்டும். வலம் யகுன் ஜப்பாரன் அஸியா. உம்மை ஆணவம் கொண்டவராகவோ மாறி செய்வராகவோ நாம் படைக்கவில்லை. பிறகு அல்லாஹ் சொல்லுகிற அற்புதமான செய்திகள் எல்லாம் நமக்கு தெரியும். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் மிகச்சிறந்த தூதராய் தேர்வு செய்யப்பட்டார். ஒரு நல்லடியார். அந்த நல்லடியாரை அல்லாஹ் தூதராய் தேர்வு செய்யப்பட்டு தூதருக்கு குழந்தையாய் வழங்கியதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிற கட்டளை, பெற்றோருக்கு பணிவிடை செய். எவ்வளவு மிக முக்கியமான இடத்திலே பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்று பாருங்கள். அதே போன்று அல்லாஹ் சூரா மரியம், நான் சொல்லுகிறேன் அத்துணை செய்திகளும் மரியம் அத்தியாயத்திலே பார்க்கலாம். 1வது வசனத்திலிருந்து மரியம் அத்தியாயத்தை படிக்கிற பொழுது அல்லாஹ் பேசுகிற
மரியம் அலைஹிஸ்ஸலாம் குறித்து அல்லாஹ் பேசுகிறார். எந்த ஆணின் தீண்டுதலும் இல்லாமல், எந்த மார்க்கத்திற்கு மாற்றமான கற்பை இழக்கிற, அல்லாஹ்விற்கு மாறி செய்கிற காரியங்கள் எதையும் செய்யாத சூழலில் அதிசயமாய் ஒரு குழந்தையை அல்லாஹ் கொடுக்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறார். குழந்தையோடு வந்து நிற்கிறார் மரியம் அலைஹிஸ்ஸலாம். அப்பொழுது ஊரிலே இருக்கிற, உலகத்திலே இருக்கிற, குழுமிருக்கிற கூட்டம் எல்லாம் கத்துகிறார்கள், கதறுகிறார்கள். உங்க அத்தா உன்ன மாதிரி கெட்டவர் இல்லையே, உங்க அம்மா நல்லவராத்தானே இருந்தாமே, நீ மட்டுமே இப்படி இருக்கிறாய் என்று புகார் சொன்னதற்கு பிறகு அதிசயமாய் பிறந்த அந்த குழந்தை ஈசா அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் பேச வைக்கிறார். எப்படிப்பட்ட வார்த்தை? கால இன்னி அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வின் அடிமையாய் இருக்கிறேன். ஆத்தானியல் கிதாப், அல்லாஹ் எனக்கு வேதத்தை தந்தான். வஜஅலனி நபியா, என்னை நபியாய் ஆக்கினான். வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குன்து, நான் எங்கே இருந்தாலும் அல்லாஹ்வின் பரக்கத் என் மீது இருக்கிறது. வஅவுசானி பிஸ்ஸலா வஸ்ஸகா மா துன்து ஹய்யா, தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும், ஜகாத்தை கொடுக்க வேண்டும், நான் உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் இது நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசுகிறார். வபர்ரம் பிவாலிததி, எப்படி தெரியுமா, என் தாயாருக்கு பணிவிடை செய்யுமாறு அல்லாஹ் என்னை ஆக்கினான். ஒரு நல்லடியாருடைய குணம்தான் தாயாருக்கு பணிவிடை செய்கிற, பெற்றோரை பராமரிக்கிற ஒரு மிகச்சிறந்த குணமாக இருக்கிறது என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துவதை பார்க்கிறார். பிறகு அல்லாஹ் அவர் பிறந்த செய்திகளை எல்லாம் விளக்குகிறார். பெற்றோருக்கு பணிவிடை செய்வது என்பது நல்லடியார்களுடைய பண்பு. நீங்கள் சற்று ஆழமாய் யோசித்து பாருங்கள். நம்ம எவ்வளவு சிரமப்பட்டு பெற்றெடுக்கிறார்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தெடுக்கிறார்கள். பிறப்பு என்பது சாதாரண விஷயமா? ஒரு கட்டத்திலே முன்னொரு காலத்தில் சுகப்பிரசவமாய் பெற்றெடுத்தார்கள். சுகம் என்றால் அந்த வார்த்தையில் சுகம் இருக்கலாம், ஆனால் படுவதெல்லாம் வேதனை தான். இன்றைக்கு அறுக்கிற முறையில் தவிர பிரசவம் வேறு எதுவும் இல்லையோ என்று சந்தேகிக்க தோன்றுகிறது. அறுக்கிறான், மீண்டும் அறுக்கிறான், ஒரு 6 லேயர் 7 லேயர் தாண்டி கர்ப்பரை அறுக்கிறான், பிறகு தைக்கிறான், முதுகந்தண்டில ஒரு ஊசி ஒன்றை போடுகிறான். எத்துணை சிரமங்கள்! குழந்தைக்கு 1 ஆண்டு காலம் 2 ஆண்டு காலம் அந்த தாய் கொடுக்கிற உணவு என்பது, அந்த தாய் எதை உண்டு சுத்தமான இரத்தமாய் அவள் உடலில் ஓடுகிறதோ அதிலிருந்து அல்லாஹ் ஃபில்டர் செய்து உனக்கான உணவாய் தயார் செய்கிறார். பச்சையாய் ஓப்பனாய் சொல்வதாக இருந்தால் அந்த தாய் உனக்கு கொடுப்பது அவளுடைய இரத்தம் தான். அதை பால் என்கிறார்கள், தாய் பால் என்று வார்த்தையிலே சொல்லலாம். அவள் கொடுப்பதோ உனக்கான இரத்தம். பிறகு நீங்கள் பார்க்கலாம், ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே தகப்பனாரின் பெயரை பெரும்பாலும் இன்றைக்கு மக்களுடைய சிந்தனையில் தாய் தாய் தாய், தாய்க்கு செலாம் என்ற அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதா? அதற்கு சென்றும் குறைவில்லாத வகையில் தந்தைக்கு அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், திருக்குர்ஆனில் 33 இடங்களில் பிவாலிதை, பெற்றோர் என்றுதான் வருகிறது, வெறுமனே தாய் என்று வரவில்லை. பலருடைய சிந்தனை தாயை கவனிக்கிறார், தந்தை அவர் அப்படித்தான் விவரமில்லாதவர், சபையில பேச தெரியாதவர், உலகை கொண்டுவார், நாகரிகம் இல்லாதவர், ஒரு பொதுவான சபைக்கு அவரை அழைத்து வர முடியாது என்றெல்லாம் பெற்றெடுத்த மகன் அருவருப்பாய் பேசுவதை பார்க்கலாம். வயதாகி கொண்டே செல்கிற பொழுது பேச தெரியாதுதான். அவர்கள் குழந்தையை போன்றவர்கள். என்ன உனக்கு பேச தெரியுமா? நீ ஒரு பொருளை காண்பித்து லூசு மாதிரி பைத்தியம் மாதிரி இது என்ன இது என்ன இது என்ன என்று பச்சில பாலகன் பருவத்திலே கேட்டுக்கொண்டே இருந்தாய். 100 தடவை கேட்டாய். ஒரு காகத்தை பார்த்து கருப்பா இருக்குதா அது என்னன்னு கேட்டேன், காகம்னு சொன்னேன். திரும்ப கேட்டேன், காகம்னு சொன்னேன். இந்த மாதிரி திரும்ப திரும்ப 100 தடவை கேட்டாலும் காகம்னு சொல்லுவேன், சொல்லி இருப்பான். ஒரே ஒரு தடவை 2 தடவை ஒரு வார்த்தையை திரும்ப கேட்டால் எரிச்சல் வருகிறது. வயசான வாய மூடிட்டு அமைதியா இருக்க வேண்டியதானே? சும்மா தொடர்ந்து டார்ச்சர் பண்றீங்க. மனம் நோகடிக்கிற வார்த்தையை பேசுகிறார்.
நீங்கள் பார்க்கலாம், வலீத் இப்னு முகீரா என்கிற ஒரு கொடியவன். அந்த கொடியவன் குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார். வஜஅல்து லஹு மாலம் மம்தூதா வபனீன ஷுஹூதா. வலீத் இப்னு முகீரா ஒரு கெட்டவனாக இருந்தாலும் அவன் குறித்து அல்லாஹ் அவனுக்கு சொன்ன அருட்கொடை சம்பந்தமாய் பேசுகிற பொழுது வபனீன ஷுஹூதா, அவனோடு இருக்கிற பிள்ளைகளை கொடுத்தோம். அவனுக்கு அரணா இருந்தார்கள். கெட்டவனுக்கு அல்லாஹ் சொல்கிறான், ஏன்னா உனக்கு செல்வத்தை கொடுக்கலையா, பொருளாதாரத்தை கொடுக்கலையா, உன் கூடவே இருக்கிற பிள்ளையை கொடுக்கலையா? அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்? பெற்றோர்களோடு பிள்ளைகள் இருக்க வேண்டும். பெற்றோர்கள் எங்க இருக்கிறார்கள்? பிள்ளைகளோடு இருக்கிறார்களா? நம்ம ஊர் போன்ற பகுதிகளிலே ஓரளவு பெற்றோர்கள் குடும்பம் எல்லாம் ஒரு கட்டமாக இருந்தாலும் இன்றைக்கு சில காலகட்டங்களிலே காலம் செல்ல செல்ல தனி குடித்தனத்தை விரும்புகிறார். அல்லது அக்கா வீட்டிலே தங்கை வீட்டிலே போய் பெற்றோர் இருப்பதை விரும்புகிறார். இவன் ரமலானுடைய மாதத்தில் வறியவர்களுக்கு, ஏழைகளுக்கு, நிசாவுக்கு எப்படி கைலி வாங்கி கொடுப்பானோ, சேலை வாங்கி கொடுப்பானோ, சட்டை வாங்கி கொடுப்பானோ, அதே போன்று ரமலானுடைய மாதத்தில் மட்டும் அத்தா அம்மாவை சந்திக்க போகிறான். அவர் யார்? பிச்சைக்காரரா? ரமலானுடைய மாசத்திலே மற்றவர்களுக்கு அரிசி மூடை வாங்கி கொடுத்தார். தங்கச்சி வீட்டுக்கு ஒரு 2 அரிசி மூடை அனுப்புங்க. அங்கதான் எங்க அத்தா அம்மா இருக்கிறாங்க. அப்ப மற்றவர்களும் உன் பெற்றோரும் ஒன்றா? பெற்றோர்களை கவனிக்கிற சூழல் என்பது மிகப்பெரிய வெற்றிடமாய் இருப்பதை பார்க்கலாம். அதை போன்று பார்க்கலாம், வெளியூர் பயணமாய் சந்தோஷமாய் ஜாலியாய் நாம் சிறு பிராயத்திலே இருக்கிற பொழுது என் பிள்ளை விலங்குகளை பார்க்க ஆசைப்படுகிறான், ஜூவிற்கு செல்லலாம். என் பிள்ளை குளிர் பிரதேசத்தை விரும்புகிறான், கொடைக்கானல் செல்லலாம், ஊட்டி செல்லலாம், குற்றாலம் செல்லலாம். மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட பகுதியாக இருந்தால் செல்லலாம். மார்க்கத்துக்கு உட்பட்ட பகுதியாக இருக்கணும். அழைத்து சென்றிருப்பார்கள். சிறு பிராயத்திலே இருப்பான், 4 மணிக்கு கிளம்பணும். அவன் அப்படியே நெஞ்சோடு மாறிவில அழைத்து பிரஷ கொடுத்து அதே பேஸ்டை வைத்து, பாப்பா கிளம்பணும்டா, டூருக்கு போனோம்டா, ஜாலியா இருக்கும். அதை பிரஷ் பண்ணும்போது 7 இடங்க சொல்லிக்கிட்டா கூட அம்மா கையை தட்டி விட்டு மூஞ்சில அடிச்சா கூட அப்படியே ஆனந்தமாய் ஒரு முத்தம் கொடுத்து விட்டு, அதிகாலை நேரம் குழந்தைக்கு குளிர் தாங்க முடியாது, சுடு தண்ணீரிலே வெந்நீரிலே இவனை உடலை கழுவ வைத்து அப்படியே அழைத்து செல்வார். நாம் அங்கே சுற்றுலா பகுதிகளுக்கு சென்றால் நாம் பார்க்கிற பகுதிகளை எல்லாம் பார்த்து பெற்றோர்கள் ஆனந்தப்படுவார்கள். இன்றைக்கு அப்படியா? பெற்றோர்களோடு நேரம் செலவழிக்கிற பிள்ளைகள் எத்தனை பேர்? வெளியே செல்கிறோம், நான் என் முன்னாடி என் பிள்ளைதான், நம்முடைய சின்ன வயசுல அவ்வளவு பராமரித்து அழைத்து சென்றாலே இடம் இல்லை, வண்டியில இடம் இல்லை. எப்படிப்பட்ட வார்த்தை என்று பாருங்கள். இரவு நேரம் மாலை நேரம் ஆகிவிட்டால் வீட்டுக்கு லைட் போடணும்ல, லைட் போடுறதுக்கு ஆளு, கோழி வந்து அடைக்கணும்ல, ஆடு வந்தா கட்டி போடணும்ல. ஒரு நேரம் அதற்கென்று ஒரு தலையிலேயே வச்சுட்டு சுமந்துட்டு போட்டு மாறுதல் சொல்லல. அவர்களுடைய மனதிற்கு ஆனந்தப்படுகிற வகையில் செய்கிற காரியங்களும் குறைவுதான். சில பெற்றோர்கள் வாய் திறந்து பாபா ஒரு 500 ரூபாய் கொடுறா அப்படின்னு கேட்பாங்க. கேட்கிற வார்த்தை, பதில் சொல்கிற வார்த்தை கடுமையின் உச்சமாய் இருக்கும். எதுக்கு உங்களுக்கு எல்லாம் எதுக்கு காசு? அதோட அவர் சார்ந்திருவார். ஆனா உனக்கு எல்லா வேலையும் நான் பார்க்கிறேன், சாப்பாடு கொடுக்கிறேன், மருந்து மாத்திரை வாங்கி தரேன், அப்புறம் என்னத்துக்கு 500 ரூபாய்? இந்த வார்த்தை அவர் இன்றைக்காவது நீ சிறு பிராயத்தில் இருக்கும்போது கேட்டுப்பாரா? டூர் போவேன் என்பாய், புத்தகம் வாங்க வேண்டும் என்பாய், அழகான ஆடை வாங்க வேண்டும் என்பாய். அப்படியா? ஒரு 2 நாள் வெயிட் பண்ணேன், ஒரு 2 நாள் காத்திரு இருப்பார். ஓவர் வேலையை பார்த்து, டிடியை பார்த்து காசே இருக்காது. ஆனாலும் மகனுக்கு வாக்கு கொடுத்து விட்டோம், அதை மீறக்கூடாது. அவன் ஆசைதான், அவன் திருப்தி தான் நம்முடைய திருப்தி என்பதற்காக அங்கே போய் நின்று கடுமையாய் சிரமப்பட்டு அந்த பொருளாதாரத்தை கொடுத்திருப்பார். ஆனால் இவனுக்கு
பிள்ளைக்கு எதற்கு காசு? ஒரு போன் செய்து பேசுவதற்கு கூட நேரம் கிடையாது. மனைவியிடத்திலே பேசுவான், பிள்ளைகளிடத்திலே பேசுவான். இங்கே காத்துக் கொண்டிருப்பார்கள் பெற்றோர்கள், தனிமரமாயிருப்பார்கள். இன்றைக்காவது தனியாயிருக்கிற பெற்றோர்களை அழைத்து வந்து நல்ல வாய்க்கு ருசியாய் உணவு போடுபவர்கள் எத்தனை பேர் அழைப்பார். எப்ப அழைப்பார் தெரியுமா? வீட்டுக்கு விருந்தாளி வந்துருவாங்க. உடனே அம்மாவுக்கு போன் போகும். அம்மா இப்படி ஒரு 20-25 பேர் வர்றாங்க, வெங்காயம் வெட்டணும், உடனே ஏதாவது பண்ணணுமே. வெங்காயம் வெட்டுறதுக்கு அழைப்பார். நிறைய பாத்திரம் சேர்ந்து விட்டது, கழுவ வேண்டும் என்பதற்காக அழைப்பார். ஒரு தாயோடு தந்தையோடு அமர்ந்து உணவு உண்பவர்கள் மிகவும் குறைவுதான். அதே போன்று பார்க்கலாம், எக்காரணம் கொண்டும் மனைவியின் பேச்சை கேட்டு பெற்றோரை அவமதிக்கிறவன் அவனை விட ஒரு முகப்பெரும் கேடு கெட்டவன் உலகத்தில் எவனும் இருக்கிற. பெற்றோர் புரியாமலோ அறியாமலோ தவறு செய்யலாம் தான். அந்த தவறை தடுப்பதற்கான தார்மீக உரிமை பிள்ளைகளாகிய நமக்கு இருக்கிற. ஒரு மனைவியை வைத்து நீ கேளு, நீ நல்லா திட்டு அப்படின்னு சொல்றதை விட கொடுமை எதுவுமே கிடையாது. இங்க பார்க்கலாம், மனைவிகள் பயன்படுத்துகிற வார்த்தையோ கொடுமையாக இருக்கிற. ஒரு காலம் வரும், நீங்களும் அதே இடத்திற்கு தள்ளப்படுவீர்கள். அல்லாஹ் குர்ஆனில் அப்படித்தான் சொல்கிறார். அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தையை பாருங்கள். வகதாரபுக், அல்லாஹ் உங்களுக்கு தீர்ப்பளித்தான். கலா தீர்ப்பு சொல்ற அல்லாஹ், டெசிஷன் சொல்றான். அல்லாஹ் தஅபுது இல்லா ஐயா, அவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு நல்ல முறையில் நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும். இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபரி அதுஹுமா அவ் கிலாஹுமா, அவ்விருவருமோ அல்லது அவ்விருவரில் ஒருவருமோ வயதான பருவத்தை அடைந்து விட்டால் நல்லா ஆழமா புரிய வைக்கிறது. அவங்க நல்லா இருக்கும் போது அல்லாஹ் பேசல, வயசாகி மூளை வேலை செய்யாமல் குறைந்து கொண்டு சிந்தனைகள் எல்லாம் குறைந்ததற்கு பிறகு அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை வயதானதற்கு பிறகு அவ்விருவருமோ அவ்விருவரில் ஒருவரோ அந்த முதுமை பருவத்தை அடைந்து விட்டால் ஃபலா தகுத்தஹுமா உஃப், சீ என்ற வார்த்தையை கூட சொல்லுகிறாங்க. அவன் நல்லா இருக்கும்போது சொல்றதுல இல்ல, கை காலம் நல்லா இருக்குது, அவங்க வேலையை அவங்களே பார்த்துக்கிறாங்க. சீன்றது ரொம்ப அற்பமான வார்த்தை, ரொம்ப சாதாரண வார்த்தை தான், ரொம்ப பாரதூரமான வார்த்தை எல்லாம் இல்ல. என்ன இப்படி நடந்துக்கிறீங்க, என்ன இது மாதிரி பண்றீங்க, சாதாரணமாக பயன்படுத்துகிற வார்த்தை. அதை கூட அவர்கள் உள்ளத்தை நோகடிக்கிற வகையிலே சொல்லிவிடாதே. ஃபலா தன்ஹருஹுமா, அவ்விருவரை விரட்டி விடாதே. வகுல்லஹுமா கௌலன் கரீமா, சங்கையான மன அமைதியான சொல்லை அவர்களுக்கு சொல். எரிச்சப்படாத, உன் சோழிய பாரு, உன் வேலையை பாருங்க, விரட்டாத. எம்மா வயசாயிருச்சா, மூளை இல்லையா, அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிடாத. புரியவை, புரியலையா கண்ணியமா சொல்லி புரியவை, அதையும் தாண்டி புரியலையா அமைதியாக கடந்து செல். அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தையை பாருங்கள். அதை போன்று பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, புகாவுல் வாலிதை, சுப்ஹானல்லாஹ், யார் தன்னுடைய தாயையும் தந்தையையும் அழ வைக்கிறாரோ, மனம் நோகடிக்கிறாரோ, அவர் மினல் உகூகி வல் கபாயிர், பாவத்திலேயே பெரும் பாவத்தை செய்து விட்டார். யாரை அழ வைக்கிற? உங்க அத்தாவை அழ வைக்கிறியா? பாப்பாவை கெஞ்ச வைக்கிறியா? அம்மாவை கதற வைக்கிறியா? நீ மனிதனே அல்ல, நீ பெரும் பாவி என்று இஸ்லாம் சொல்கிறது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யாருக்கு வயதான பெற்றோர் இருந்து அந்த பெற்றோருக்கு பணிவிடை செய்யவில்லையோ நாள் அவன் நரகவாசி என்றார்கள். உன்னால் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற மிக முக்கியமான செய்தியை பார்க்கிறோம். லா யதுகுலுல் ஜன்னத ஆக்கும், பெற்றோருக்கு பணிவிடை செய்யாதவன் ஒரு காலத்திலும் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டான். ஒரு நபி தோழர் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு வயதான
அல் வாலித் உன் தந்தை உன் பெற்றோர் அவுசத் அபுவாபில் ஜன்னா சொர்க்கத்தின் மைய வாசல் ஆவார். சுப்ஹானல்லாஹ். உன் தந்தை யார் தெரியுமா? அவர் சொர்க்கத்தின் மைய வாசல். சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஃபைன் ஷி'த, நீ விரும்பினால் ஃபாதி, அந்த மைய வாசலை பாதுகாத்துக்கொள். அல்பாப் தாலிகல் பாப், அந்த வாசலை பற்றி பிடித்துக்கொள். நீ விரும்பாவிட்டால் அந்த வாசலை உடைத்துக்கொள், அது உன் கைவசம் இருக்கிறது என்றார்கள். மகன் வருகிறான், தந்தை சோஃபாவிலே சேரிலே அமர்ந்திருக்கிறார். நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். பேசிக்கொண்டே இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ், ஓங்கி கரங்களினால் முகத்திலேயே குத்துகிறார். சொத்து தகராறு, வெறிபிடித்து திரிகிறான். ரத்தம் கொட்டுகிறது. பிறகு அப்படியே திரும்பி வந்து கால்களால் எட்டி உதைக்கிறார். அந்த சம்பவத்தை பார்க்கிற பொழுது ரத்தம் எல்லாம் கொதிக்கிறது. ஒரு கணத்திலே மருத்துவமனையிலே அந்த தகவலாரை கொண்டு போய் சேர்க்கிறார்கள். அடிக்கிறார். அதற்கு முன்பு வரைக்கும் அந்த தந்தை சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் மகன் தான் என்னை அடித்தான். நான் இப்படி நோயுற்றதற்கு காரணம் என் மகன் தான். ஆனால் காவல்துறை அதிகாரிகள் எந்த வழக்கும் என் மகன் மீது பதிவு செய்து விடாதீர்கள். தந்தை சொன்ன வார்த்தை. என் மகன் தான் என்னை அடிச்சான். எப்படி மனம் வருகிறது? அதாவது விவரம் தெரியாதவரா இருக்கலாம், அவருக்கு பேச வராத ஆட்களா இருக்கலாம், எந்த இடத்திலே என்ன பேசணும்னு தெரியாதவரா இருக்கலாம். அதனால் கடுமையாய் நடப்பாயா? சிசிடிவி கேமரா காட்சிகள் உள்ளத்தை பரிபலிக்க வைக்கிறது. வருங்கால சமுதாயத்தை வார்க்கெடுக்க வேண்டிய, வளர்த்தெடுக்க வேண்டிய, பரிசுத்தமான முறையில் உருவாக்க வேண்டிய பொறுப்பிலே இருக்கிறோம். நீங்க எதை சொன்னாலும் வளர்க்க முற்பட்டால் கூட இந்த விஷயத்தை சொல்லி வளர்த்தே ஆக வேண்டும். நான் தான் உன் தந்தை, உனக்காக கஷ்டப்படுகிறேன், சிரமப்படுகிறேன், வேதனை அனுபவிக்கிறேன். இவள் தான் உன் தாய், உனக்காக உயிரை கொடுக்கவும் தயாராக இருந்தால், அவள் மரணத்தை தொட்டுவிட்டுத்தான் உன்னை பெற்றெடுத்தால், ஒவ்வொரு வேளை தொழுகையிலும் எங்கள் இருவருக்காக நீ துஆ செய்ய வேண்டும். சொல்லிக் கொடுத்து வளருங்கள். நாங்கள் சிரமப்படுகிறோம், கஷ்டப்படுகிறோம் தான், ஆனால் உன்னை படிக்க வைக்கிறோம் மகனே. நீ கேட்டது எல்லாம் வாங்கி கொடுக்கிறோம் மகனே. எங்களுக்காக உன் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய் என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். இறுதியாக ஒரே ஒரு செய்தி. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் சம்பந்தமாய் பல விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். தன் மகனை வளர்த்தார். எப்படி வளர்த்தார் தெரியுமா? அவருக்கு சில மகன்கள் உண்டு. உயிராய் வளர்த்தார். மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து வளர்த்தார். மரண தருவாயில் கூட இந்த அபூ தல்ஹாவிற்காக மனம் ஜலம் துடைத்து விடுகிற மகன்களாய் வளர்த்தார். பிள்ளைகளுக்கு அப்படித்தான் இருக்க வேண்டும். அபூ தல்ஹாவிற்கு உணவு ஊட்டி விடுகிற மகன்களாய் தன் பிள்ளைகளை வளர்த்தார். ஆனாலும் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் தன் மகன்களை எல்லாம் அழைக்கிறார்கள். ஒரு கணத்திலே நோய்வாய்ப்பட்ட அபூ தல்ஹா மரணத்தின் வாசலை தட்டுகிற நேரத்தின் பொழுது அவருக்கு தோன்றுகிறது, அல்லாஹ்வின் பாதையிலே பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று. இறுதி கட்டம், மௌத்தா போகிற கட்டம், மரணமடைகிற கட்டம். மகன்கள் எல்லாம் கெஞ்சுகிறார்கள், தந்தையே இஸ்தக்ஃபிர்னா ஷுயூஹா. அவர் கெஞ்சுகிறார், நான் அல்லாஹ் பாதையில போகணும்னு விரும்புறேன். அப்பொழுது மகன்கள் கேட்கிறார்கள், யர்ஹமுக்கல்லாஹ் கத் கஸௌத மஅ ரசூலுல்லாஹ் அபூபக்கர் வ உமர் வ உஸ்மான். நீங்கள் அல்லாஹ்வின் தூதரோடு போர் செய்திருக்கிறீர்கள். அபூபக்கர், உமர், உஸ்மான் இவர்கள் காலகட்டத்தில் எல்லாம் போர்க்களங்கள் சிரமங்களை அனுபவித்திருக்கிறீர்கள். இப்பொழுதுமா மரண தருவாயிலுமா? வேண்டாம் தந்தையே, உங்களை நாங்கள் பராமரித்துக் கொள்கிறோம் என்று கெஞ்சினார்கள். அப்பொழுது அபூ தல்ஹா சொல்கிறார், நான் இப்பொழுது சமயத்திலே நடக்கவிருக்கிற அல்லாஹ்வின் பாதைக்காக செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். மகன்கள் எல்லாம் ஏற்பாடு செய்கிறார்கள்.
ஒரு கடல் பயணம் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் சென்றார்கள். ஆனால் பயணம் முடிந்து திரும்புகிற பொழுது தந்தை வரவில்லை. மகன்கள் அந்த கடலுக்கு அருகிலே தந்தை வருவாரா என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தந்தை வரவில்லை. ஒரு கடத்திலே ஆட்களிடத்திலே கேட்கிறார்கள். போருக்கு சென்றவர்களிடத்திலே பல பேர் மரணம், உங்கள் தந்தையும் மரணமடைந்திருக்கலாம் என்கிறார்கள். சிலர் உடல் கிடைத்தது, பலர் உடல் கிடைக்கவில்லை என்கிறார்கள். இறுதியாய் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? இறுதி கட்டம் தந்தை ஒரு நாள், 2 நாள், 4 நாள், 7 நாள், 8 நாள் ஆகிறது, தந்தை வரவில்லை. சரி, மரணமடைந்ததற்கு பிறகாவது உடல் கரை ஒதுங்க வேண்டுமா இல்லையா? கரை ஒதுங்குகிறது. பாசமாய் உணவு ஊட்டி விட்ட அந்த தந்தை, மகன்கள் பராமரித்த அந்த தந்தையின் உடல் ஒதுங்குகிறது. இல்லா பஅத 9 அய்யாம், 9 நாளைக்கு பிறகு தந்தையின் உடல் அப்படியே கரை ஒதுங்குகிறது. தந்தையை கட்டிப்பிடித்தவாறு மகன்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டு அழுதார்கள் என்ற சம்பவத்தை பார்க்கிறோம். தாய், தந்தை, தந்தை, மகன், அவர்களின் உறவுகள் என்பது இப்படி பின்னி பிணைந்திருக்க வேண்டும். உயிராய் நேசித்த தந்தையை 9 நாளைக்கு பிறகு கடல் ஓரத்திலே கரை ஒதுங்கிய நிலையில் ஜனாசாவாய் மீட்டெடுக்கிறார்கள் என்று சொன்னால், சகோதரர்களே, பிள்ளைகளே, சகோதரிகளே, பெண்களே, நம் தாய், நம் தந்தை அவர்கள் சுவர்க்கத்தின் மைய வாசல். அந்த வாசலை பாதுகாக்க போகிறோமா, வீணடிக்க போகிறோமா? முடிவெடுத்துக் கொள்வோம். வாஹித் தஆலா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, இந்திய நாட்டில் பரவலாய் நாட்டின் பிரதமரை தேர்வு செய்கிற தேர்தல் நடந்து கொண்டிருப்பதை நாம் அறிவோம். ஆனால் புறவாசல் வழியாக தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது கூட சங்கிகள் முஸ்லிம்களை இழிவுபடுத்தி, அவமானப்படுத்தி, கேவலப்படுத்துகிற வேலைகளில் ஈடுபடுவதை காண முடிகிறது. அதுவும் சாதாரண ஒரு வெறிபிடித்த RSS காரன் கடுமையான, கொடூரமாய், கோரமாய் வெறிபிடித்த ஒரு பிஜேபி கட்சியை சார்ந்தவர் என்று விஷத்தை கக்குபவராக இருந்தால் கடந்துவிட்டு செல்லலாம். ஆனால் நாட்டின் பிரதமரை ஒரு நாளாந்தர கீழ்த்தரமான வார்த்தைகளை பேசுவதை பார்க்க முடியாது. தேர்தலிலே தோற்று போகிறோம், வயிறு கலக்குகிறேன், லூஸ் மோஷனாய் போய் கொண்டிருக்கிறேன், நீ என்ன செய்ய வேண்டும்? நீ என்ன செய்தாயோ அதை சொல்லி உன்னுடைய ஆட்சியை தக்க வைக்க வேண்டும். முஸ்லிம்கள் அதிகமான குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்கள். அதனால நீங்க காங்கிரசுக்கு வாக்களிக்காதீங்க. ஊடுருவல்காரர்களுக்கு அவர்கள் உதவி செய்வார்கள். அதனால நீங்க காங்கிரசுக்கு ஓட்டு போடாதீங்க. இந்து பெண்களின் தாலி கயிறை, மாங்கல்யத்தை காங்கிரஸ் பறித்து முஸ்லிம்களுக்கு கொடுத்து விடுவார்கள். அதனால வாக்களிக்காதீங்க. பாகிஸ்தான் முஸ்லிம்களுக்கு ஆதரவாய் காங்கிரஸ் இருக்கும், அதனால வாக்களிக்காதீங்க. தொடுகிற அத்துணை செய்திகளையும் நீங்கள் பார்க்கலாம். நாட்டில் பொருளாதார வீழ்ச்சி தாறுமாறாய் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிற முஸ்லிம்கள் அதிகமாக குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்களாம். அதனால என்ன, ஒன்னால முடியல அப்படின்னா மற்றவர்கள் மீது அவதூறா? முஸ்லிம்கள் அதிகமான குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்கள் என்பது பச்சை அவதூறு தான். புள்ளி விவரத்தை எடு. எங்கள் தாத்தா முப்பாட்டன்கள் அவர்கள் எல்லாம் ஒரு குடும்பத்திலே 10 பிள்ளை 20
முஸ்லிம்கள் கூட இன்றைக்கு ஒருவர் இருவர் குழந்தைகள் பெற்றெடுப்பதை யோசிக்கிறார். இந்திய அளவில் என்ன மனோநிலை? நாம் இருவர் நமக்கு இருவர் என்றார், இருவரால் ஒளிமயமாவோம் என்றார், பிறகு நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்றார், ஒருவரால் ஓங்கி ஒழிப்போம் என்றார், பிறகு நாம் இருவர் நாமே குழந்தை நமக்கு ஏன் ஒருவர் என்றார். நம்ம 2 பேருக்கு ஒருத்தர், நம்மளே ஒருத்தருக்கு ஒருத்தர் குழந்தை தானே. நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால், தேர்தல் முடிவு வருகிற வரைக்கும் அல்லாஹ்விடத்தில் கையேற்ற வேண்டும். அல்லாஹ் நம்மை கையேற்ற சொல்கிறார். ரப்பனா வலா துஹம்மில்னா மலா தாக்கத லனா பிஹி. ரப்பே, எங்களால் தாங்க முடியாத வேதனையை எங்க மேல சுமத்தினானே. இந்த அயோக்கியர்கள் அராஜகர்கள் வந்தால் தாங்க முடியாது இறைவா, கேளுங்கள். அல்லாஹ் கேட்க சொல்கிறார், சீரழிக்கிற இந்த சமூகத்திற்கு எதிராக இறைவா உணர்வாயாக. ஒவ்வொரு துவாவிலும் ஒவ்வொரு துவாவிலும் அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம். இறைவா, அநியாயக்கார கூட்டத்திற்கு தக்க பாடத்தை புகட்டு, அவர்களுக்கு அழிவு காலத்தை ஏற்படுத்தி என்று அல்லாஹ்விடத்திலே கையேந்தி இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.